அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹு நல்லடியார்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு துவா தான் பார்க்க போகிறோம். அது மணமக்களை வாழ்த்தும் துவா. அதாவது நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம நிக்கா நடைபெறும் நேரம் நம்ம மணமக்களை இந்த துவா சொல்லி வாழ்த்திட்டு வரணும். அது என்ன துவான்னு பார்ப்போம். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜம பைனகுமா ஃபீ ஹைர். இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹு உங்களுக்கு பரக்கத் அளிப்பானாக, உங்கள் இருவர் மீதும் பரக்கத்தை இறக்கி அருள்வானாக, இன்னும் உங்கள் இருவரையும் பரிபூர்ண நட்புடன் சேர்ந்து வாழ நன்மை செய்வானாக. இந்த துவா தான் ஓதணும். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க இதை பார்த்து ஓதுங்க. அதாவது நம்ம சும்மா போகக்கூடாது, நம்ம போய் மனசார அதோட வாழ்த்திட்டு வரணும். அதுக்கான துவா தான் இது. அடுத்து புது மணப்பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்த சமயம் ஓதும் துவா. அதாவது புது மணப்பெண் புதுசாக வரும் சமயம் இந்த துவாவை ஓதிக்கிடணும். அது என்னென்னா, அல்லாஹும்மா இன்னி அசாலுக்க ஹைரஹா வ ஹைர மா ஜபல்தஹா அலைஹி வவுதுபிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் இவளது நன்மையை வேண்டுகிறேன், இவளுடைய பழக்க வழக்க குணங்களில் நன்மையை வேண்டுகிறேன், இன்னும் இவளுடைய தீமையை விட்டும் இவளின் பழக்க வழக்க குணங்களிலிருந்து உண்டாகும் தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இதுதான் இதுக்கான பொருள். இதை ஓதுங்க. நிறைய பேர் நம்மளை அந்த டென்ஷனில் ஓத மறந்துடுவோம். இதை ஓதுங்க. ஏதோ தீமை ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பானாக. இதே மாதிரி நிறைய துவாக்கள் நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். நிறைய போட்டிருக்கேன். அதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்